ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் சசி பேசுகிறேன். கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபீட் மரீன் அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேம் சிபிவிசி ப்ளம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ரெட் டெவில் சம்ப் அண்ட் இதில் வந்து மீடியா பாக்ஸுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த டேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியா பாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜிங் அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஏன்னா இது சால்ட் வாட்டர் அப்படின்றதுனால கரண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃபாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இம்பில்டாக வந்துடும் இந்த டேங்க்கில். ஸோ அதனால் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். ஸோ நான் எப்பயும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் தான் கொடுப்பேன். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெரினோ பிளேவுட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் மேனேஜருக்காக நாங்கள் ரைட் சைட்லேயுமே டோர் வச்சுருப்போம். மொத்தம் 3 டோர் வரும். இந்த டேங்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் லென்த்து, 2 ஃபீட் வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட். ஸோ அந்த மாதிரி வரும். கேபினோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வரும். ஸோ இதில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம 3 டோர் வச்சு வந்து பண்ணியிருப்போம். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட் ஆக்சுவலாக. அண்ட் ஏன்னா இப்போ கேபினெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் ஹைட்டுன்றதுனால ரொம்ப வெயிட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கோபினில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் அண்ட் பேக் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் லென்த்து 2 ஃபீட் ஹைட் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேசிங் எல்லாமே இதில் வந்து இருக்கும். நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு காமிட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூலெஸ் ஃபினிஷ் தான். சேம் இது வந்து ஆஃபீஸில் வச்சு ஒட்டி ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து பண்ணியிருப்போம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். கீழே பாட்டமில் தான் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து மேலே டேங்க் இருக்கும், கீழே வந்து சம்ப் இருக்கும். ரெட் டெவில் சம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் சம்ப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே பண்ணி தான் வந்து இந்த டேங்க் வந்து நான் வந்து பில்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பேக் த டேங்க், அதாவது பிகைன் த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் சிஸ்டம் அண்ட் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் த டேங்க் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம் சிஸ்டம் இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் வந்து சாக்ஸுக்கு வரும். ஓவர்ஃப்ளோக்கு வந்து சாக்ஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மருக்கு வரும். ஸ்கிம்மருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் தண்ணி கீழே பாஸ் ஆகிட்டு மீடியா சேம்பர் ரெஃப்யூஜும் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டருமே அதிலே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வரும். அடுத்து ரிட்டர்ன் பம்ப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மூலியமாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கும். ஏடிஓக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையில்ல. கிராவிட்டி மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்க வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு நாங்கள் வந்து கொண்டுட்டு போயிருந்தோம். நான் ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி புக் பண்ணி அப்படி தான் வந்து இந்த டேங்க் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். இது சென்னை கிடையாது, கிருஷ்ணகிரி. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் போய் பண்ணியிருந்தோம். அண்டு போர்ச்ச வந்து எடுத்த வீடியோ இது. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிட்டிங் பண்ணி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஆஃபீஸ்லேயே வச்சு எல்லாமே செட் பண்ணி லீக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே ரன் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டே வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ரஃபாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது. ஸோ ஏன்னா அந்த வாட்டர் வந்து லீக் ஆகாமல் டெஸ்ட் பண்ணி பண்ணணும். அது வந்து மேண்டட்ரி எப்படி பார்த்தாலும். ஏன்னா வாட்டர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சால்ட் வாட்டர் இன்னும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. செமிஸ்கேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஎஃப் ராக் வச்சு யூட்டிலைஸ் பண்ணி சாண்டெல்லாம் போட்டு MJL 165 மேக்ஸ்பெட் லைட் வந்து யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் சைக்கிளிங் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் இது வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம் மட்டும் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ்ட் அக்வாரியம். ஸோ இது வந்து கீழே பேசிங் மேலே பேசிங் இதெல்லாமே ஸ்ட்ராங்காகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கேட் அக்வாரியம், ஸோ இம்போர்ட்டட் அக்வாரியம், ஸோ மரைனுக்கு வரது, ஸோ அதுவுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வெப்சைட் லிங்க்கு, ஸோ அந்த கேட் அக்வாரியமோட பேஜுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் பை.